Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸோட 22வது எபிசோட். எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நேத்து #EOD அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ண உங்களோட கமெண்ட்ல நல்ல கமெண்ட், அதிகமா வந்த கமெண்ட்டை செலக்ட் பண்ணி என்னோட பதில் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோல நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கு என்னோட பதில் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் LGயோட LG G8X அப்படின்ற போன் யூஸ் பண்றேன். சமீபமா ஆஃபர்ல வந்தது 22,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நான் எதுல வீடியோ ஷூட் பண்றேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மொபைலை வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த கொஸ்டின், சர்டிபிகேஷன் அப்படின்னா என்ன? மொபைல் சர்டிபிகேஷன் நிறையவே நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இங்க மொபைல் சர்டிபிகேஷன் அப்படின்றது ஒரு மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சர்டிபிகேஷனை அந்த மொபைல் பாஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த மொபைலை லான்ச் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த மொபைலை லான்ச் பண்ண விட மாட்டாங்க. இங்க சர்டிபிகேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல்ல யூஸ் பண்ணிருக்க பார்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மொபைலோட பிரைஸ், மொபைலோட டாக்ஸ் எல்லாமே அதிகரிக்கும். சோ அதனால தான் இங்க சர்டிபிகேஷன் நடக்குது. இங்க நிறைய சர்டிபிகேஷன் இருக்கு. குறிப்பா இந்தியால BA சர்டிபிகேஷன், ப்ளூடூத் சர்டிபிகேஷன், அது போகவும் ஒரு சில சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின், POCO F2 இந்த மொபைல் என்ன பிரைஸ்க்கு வரும், எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இதை சொல்றேன். ஏற்கனவே ஷேர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க POCO F2 அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரியில லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அது போக என்ன பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா 25,000 இருந்து 27,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெட்மியோட K30 அல்ட்ராக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நல்ல மொபைலா POCO F2 எதிர்பார்க்கலாம். அடுத்த வருஷத்தோட பிப்ரவரி அல்லது மார்ச் வரை வெயிட் பண்ண முடியும்னா நீங்க அதுக்கு வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம சேனலோட ஸ்டுடியோ டூர் கேட்டிருக்கீங்க. ஸ்டுடியோ டூர் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கேன், பார்க்கலனா லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். இங்க ஸ்டுடியோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த டேபிள், இந்த PC, இந்த பிளே பட்டன், அது போக தெர்மாக்கோல்ல நானே செஞ்சுக்கிட்ட இந்த சேஃப்ஸ், இவ்வளவு தான் இருக்குது. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அது போக இங்க ஒரு ஸ்மார்ட் பல்ப் வச்சிருக்கேன், ஒரு LED ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் மொத்த செட்டப். மொத்த செட்டப்புமே எனக்கு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். நான் வாங்கி பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே PC கூட இருந்தது தான். இதை தாண்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டுடியோ டூரை பாருங்க, அதே தான் இதுவும். அடுத்து, யூடியூபர்ஸ்க்கு ரிவ்யூ ப்ராடக்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணாதீங்க. நானும் ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. எதை பார்த்தும் ட்ரை பண்ணாதீங்க, எதுவுமே ஒர்க் ஆகாது. இங்க உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கம்பெனி முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களோட மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுலயே நீங்க பேசி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க கேட்டுக்கலாம். நீங்க பெருசா எதுவுமே பேச வேண்டியது இருக்காது. என்ன ப்ராடக்ட் சென்ட் பண்றீங்க, என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணும், இதை மட்டும் பேசினாலே அவங்க ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ரிவ்யூ முடிச்சு அந்த வீடியோ லிங்க் மட்டும் அனுப்பினா போதும். அதை தாண்டி இங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு நிறைய மெத்தட் இருந்தாலுமே எதுவுமே ஒர்க் ஆகாது. அடுத்த கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் ஒருத்தர் கேட்டதுனால ஷேர் பண்ணேன். இங்க மோனோ ஆடியோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க மோனோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர், அதாவது சிங்கிள் சவுண்ட் மட்டும் இருக்கும், சிங்கிள் ட்ராக் மட்டும் இருக்கும். இதுவே ஸ்டீரியோ அப்படின்றது ரெண்டு சவுண்டா ரெக்கார்ட் ஆகும். சோ நீங்க ஹெட்போன்லாம் யூஸ் பண்ணும்போது ரெண்டு காதுலயும் கேட்கறதுக்காக அது யூஸ் ஆகும். ரெண்டு ஹெட்போன்லயும் தனித்தனி சவுண்ட் கூட ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது. அடுத்த கொஸ்டின், பிளிப்கார்ட்ல இயர் எண்ட் சேல திரும்ப கொண்டு வருவாங்களா, எப்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லை. இந்த வருஷம் வந்த மாதிரியான ஆஃபர் திரும்பவும் அடுத்த வருஷம் தான் எதிர்பார்க்க முடியும். ஆனா கண்டிப்பா சின்ன சின்ன ஆஃபர்ஸ் வரதான் செய்யும். வந்ததுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அடுத்து, ஆட் அப்படின்னா என்ன? நிறைய பேர் ரெட்மில ஆட் வருது, ரியல்மில ஆட் வரலன்னு சொல்றாங்க. ஆனா என்னோட மொபைல்ல ஆட் வரதான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்க நீங்க சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல எந்த மொபைல்ல இருந்து பார்த்தாலும் ஆட் வரதான் செய்யும். ஆனா எல்லாரும் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா UIல ஆட், அதாவது நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஆட் வந்தது அப்படின்னாலோ, அல்லது நீங்க உங்களோட ஃபைல் மேனேஜர் ஏதாவது யூஸ் பண்ணும்போது ஆட் வந்தது அப்படின்னாலோ அதை தான் UI ஆட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட் தான் இருக்கக்கூடாது, ஏன்னா இது நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துடும். அடுத்து, ரியல்மில என்ன மொபைல்ல 108 MP கேமரா வரும், எப்ப லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ரியல்மில கண்டிப்பா 108 MP கேமராவோட மொபைல் வர வாய்ப்பு இருக்கு. ரியல்மியோட 8 Pro இந்த மொபைல்ல 8 Proல 108 MP கேமரா கொண்டு வரலாம். எப்பவுமே அவங்களோட நோட் சீரிஸ்க்கு போட்டியா தான் ரியல்மி அவங்களோட மொபைலை கொண்டு வருவாங்க. அதனால இந்த டைமும் கண்டிப்பா அவங்களோட 8 சீரிஸ் ரெட்மி Note 10 Proக்கு போட்டியா வரும். 108 MP கேமரா இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்து,
உங்களோட லேப்டாப் எங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. லேப்டாப் இங்க தான் இருக்கு, எங்கேயுமே போகல. அதை பத்தி இன்னும் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி ஃபுல்லா டீடைல்ஸும் சேகரிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு அந்த லேப்டாப் மேல நம்பிக்கை இல்ல, வாரண்டி எப்படி கிளைம் பண்றது அப்படின்னா கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இவங்களோட சர்வீஸ் சென்டர் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். எல்லா டீடைல்ஸையும் கண்டிப்பா நான் இவங்களோட லேப்டாப் வீடியோ பண்ணும்போது ஷேர் பண்றேன். வர வாரத்துல நீங்க லேப்டாப் வீடியோவை எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு சிஸ்டம்ல மினிமம் ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்கணும், இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் போதுமானது. நீங்க கிராபிக்ஸ் அதிகப்படுத்துறதுனால உங்களோட எடிட்டிங்ல கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது. நீங்க நார்மலான கிராபிக்ஸ் கார்டு போட்டாலே போதுமானது. இல்ல நீங்க இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலுமே போதுமானது. ஆனா நீங்க என்ன ப்ராசஸர் சூஸ் பண்றீங்க அப்படின்றது இருக்கு. என்னோட லேப்டாப்ல கூட எடிட் பண்ண முடியுது, நல்லாவே எடிட் பண்ண முடியுது. லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ப்ராசஸர் வச்சும் எடிட்டிங் ஒர்க் பண்ணலாம், ஆனா ஹெவியா பண்ண முடியாது. அடுத்து ரெட்மியோட ரெட்மி 10 சீரிஸ் இந்த வருஷத்துக்குள்ள லான்ச் ஆகுமா? ஏன்னா ரெட்மியோட மத்த மொபைல் தான் மீடியாடெக் ப்ராசஸர், ஆனா ரெட்மி நோட் 10 ப்ரோ ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாய்ப்பில்லை, அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா மொத்தமாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள லான்ச் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். நீங்க ஜான்வரில தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்து என்ன பிரைஸ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 17 அல்லது 18,000 ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க. அடுத்து டபுள் பேண்ட் வைஃபை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வைஃபைல 2.5 GHz இருக்கு, 5 GHz இருக்கு. இந்த ரெண்டு பேண்டையும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது டபுள் பேண்ட் வைஃபை. ஸோ இங்க 2.5 மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சு, 5 சப்போர்ட் பண்ணல அப்படினாலோ, அல்லது 5 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது 2.5 சப்போர்ட் பண்ணல அப்படினாலோ அது சிங்கிள் பேண்ட் வைஃபை. அடுத்த क्वेश्चन, ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்றதுனால மொபைலோட லைஃப் எந்த அளவு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேட்டரியோட லைஃப் ரொம்பலாம் அஃபெக்ட் ஆகாது. ரெகுலரா 100% யூசேஜ் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு 80% லைஃப் தான் கிடைக்கும். அதை தாண்டி பெருசா அஃபெக்ட் ஆகாது. உதாரணத்துக்கு 2 வருஷம் கிடைக்க வேண்டிய மொபைல் ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் கிடைக்கும். அடுத்த क्वेश्चन, பட்ஜெட் கேஜெட் தமிழ் அப்படின்றது சேனல் நேம், ஆனா கேஜெட் சம்பந்தமா எந்த வீடியோஸையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்க பட்ஜெட் கேஜெட் தமிழ் அப்படின்னு இந்த சேனலுக்கு நேம் வச்சதுக்கான காரணம் நான் முழுக்க கேஜெட்ஸ் கவர் பண்ணும், கம்மி பிரைஸ்ல கேஜெட் ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். நம்மளோட ஆரம்ப கட்ட வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் அது சம்பந்தமான டீடைல்ஸ் தான் அதிகமா எதிர்பார்த்தாங்க நம்ம சேனல்ல இருந்து. அதுதான் நல்ல வியூவும் போகுது. எனக்கும் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அப்படியே இறங்கியாச்சு, கேஜெட்ஸை மறந்துட்டோம். கொண்டு வந்தது என்னமோ அந்த காரணத்துக்காக தான். அதனால தான் இப்போ ஆஃபர்ஸ் ஜோன் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல நான் கேஜெட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல 2021ல இருந்து கேஜெட்ஸையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருக்கேன். ஸோ நிறைய கேஜெட்ஸ் வாங்கி அன்பாக்சிங் பண்றது, டாப் டெக் கேஜெட்ஸ் எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணா இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்து நல்ல கேஜெட்ஸை கவர் பண்ண ட்ரை பண்றேன். கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, குறிப்பா எனக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான கேஜெட்ஸ் தான் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை பொறுத்து தான் அது முடிவு பண்ணும். ஏன்னா நான் அமௌண்ட் செலவு பண்ணும். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா செலவு பண்ணி நான் பண்ண ரெடியா இருக்கேன். அடுத்து இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் 08i இந்த மொபைல்ல கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா? லான்ச் ஆனா என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் 08iல ப்ரொடக்ஷன் பத்தி எதுவும் டீடைல்ஸ் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடக்ஷன் இருக்கலாம். பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிரைஸ்னா ஒரு 12 அல்லது 13,000 ரூபாய் பிரைஸ் பண்ணாங்கன்னா ஒர்த்தான பிரைஸ். 15,000 ரூபாய் போகும்போது கண்டிப்பா ஒர்த்தான பிரைஸ் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபாய் அல்லது அதுக்கும் கம்மியா லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து EOD கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப லாஸ்டா 3 நல்ல கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணலாமா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. EODயோட எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு அதுல இருக்கிறதுல பெஸ்டான 3 கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டினை யாரு கேட்டிருக்கா, என்ன கொஸ்டின் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமா வீடியோட எண்ட்ல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ற பட்சத்துல கண்டிப்பா அடுத்த வாரத்துல இருந்தே அதை ட்ரை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், ட்ரேடிங் ஆப்ஸ் பத்தி ஏன் வீடியோ பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்ஸ் நல்லா இருந்தது, அதனால தான் வீடியோ பண்ணேன். மற்றபடி ஒண்ணுமே இல்லை. எனக்கு யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மட்டும்தான் வீடியோ பண்ணேன். இங்க நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வேண்டாம் அப்படின்னா பண்ண ட்ரை பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ட்ரேடிங் ஆப் பத்தி பண்ணியிருக்கேன், வீடியோ லிங்க் கொடுக்குறேன். நான் ஆன்லைன்ல நிறைய வழிகளில் ஏர்ன் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ பண்ணேன். அடுத்து ரியல்மியோட 8 Pro எப்போ வரும், என்ன ஸ்பெக்ஸோட வரும், என்ன
என்ன பிரைஸ்ல வரும் எல்லா டீடைல்ஸும் கேட்டிருக்கீங்க. இங்க ரியல்மியோட 8 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மியோட Note 10 Note 10 Pro இதை விட ஒரு சில அப்டேட்டோட வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும், AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்க, 108 MP கேமரா கொடுக்கலாம், அதே மாதிரி 5G ப்ராசஸர் கொடுக்கலாம். இது எல்லாம் கொடுத்து கொண்டு வருவாங்க. அதிகபட்சமா MediaTek சீரிஸ் ப்ராசஸர் இருக்க வாய்ப்பு இருக்கு, Dimensity சீரிஸ் ப்ராசஸர். அப்பதான் ரெட்மியோட அவங்களால போட்டி போட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக லான்ச் டேட்டை கெஸ் பண்ண முடியல நண்பா. ஏன்னா இங்க அவங்க ரெட்மிக்கு முன்னாடி லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மிக்கு ஒரு நாள் முன்னாடியே லான்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சில சமயம் பொறுத்து இருந்து பார்த்துட்டு ரெட்மியோட பெஸ்டா லான்ச் பண்ணுவாங்க. சோ என்னால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. குத்துமதிப்பா சொல்லணும்னா இது ஜனவரி அல்லது பிப்ரவரியில லான்ச் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின், பைக் பத்தி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்க பைக் கேஜெட்ஸ், பைக் இது சம்பந்தமா வீடியோ பண்ணா பாப்பீங்களா? அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், போகோவோட Poco X4 இந்த மொபைலை பத்தின ஸ்பெக்ஸ் டீடைல் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இங்க Poco X4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வித்தியாசம் இருக்க போறது இல்ல. இங்க ரெட்மியோட Redmi Note 10 Pro இந்த மொபைல் எப்படி இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே ஸ்பெக்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. இங்க 108 MP கேமரா, 5G சப்போர்ட், ஒருவேளை டிஸ்பிளேல சேஞ்சஸ் இருக்கலாம். சோ இந்த ரெண்டுமே அதிகபட்சமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. சோ இந்த போகோவோட Poco X4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலா தான் வரப்போகுது. ரெட்மியோட Note 10 Proல இருந்து சின்ன அப்கிரேடோட இத கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னைக்கு வீடியோல 25க்கும் மேற்பட்ட क्वेश्चंसக்கு பதில் சொல்லிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த क्वेश्चन ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எதை பார்க்கிறதுக்காக இந்த வீடியோல வந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல தான் இத மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சது இவ்வளவு நேரம் பார்த்திருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.